Hi student, 12th standard, chapter 12, exercise 12.2, sum number 5. Write the converse, inverse and counterpositive of each of the following implication. Okay? ரெண்டு கண்டிஷன் கொடுத்து இந்த த்ரீ கண்டிஷன் செக் பண்ண கான்வெர்ஸ் செக் பண்ண சொல்கிறாங்க, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கான்ட்ரபாசிட்டிவ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மூணு ரிசல்ட்டை கேட்குறாங்க. ரெண்டு ரிசல்ட் இருக்காங்க. இந்த ரெண்டு ரிசல்ட்டுக்கும் ஒன்றுக்கு நான் அந்த த்ரீ கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். If x and y are a number of such that x equal to y, then x square equal to y. இதிலிருந்து இந்த த்ரீ கண்டிஷன் செக் பண்ணணும். If a quadrilateral is a square, then it is a rectangle. அந்த quadrilateral வந்து ஸ்கொயராக இருக்குதான், ரெக்டாங்கிள் மூணு கண்டிஷன் செக் பண்ணி சொல்கிறாங்க. கான்வெர்ஸ்லையும் சொல்லணுமா, இன்வெர்ஸ்லையும் சொல்லலாம், கான்ட்ரபாசிட்டிவ் மூணுலையும் சொல்லணும். ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு கான்வெர்ஸ். இப்போ இது வந்து நான் ரெண்டு கண்டிஷன், இந்த பீன் எக்ஸ் ஈக்குவல் டு பீன்னு எடுத்துக்கு, இது வந்து கியூன்னு எடுத்துக்கு, வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா இது கியூன்னு எடுத்து, ரெண்டும் பாசிட்டிவ் நம்பரு. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தென் எக்ஸ் இது பி, இது கியூன்னு எடுத்துக்கு. இப்போ கான்வெர்ஸ் எப்படி இருக்கலாம்? இது இங்கே இது இங்கே இது போடுறாங்க. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர்ஸ் சச் தட், அப்படி ரிவர்ஸ்ல இருக்கு, பி இங்கே இது கியூ இங்கே இது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இதுதான் கியூ கண்டிஷனல். ஏன் கண்டிஷன் போட்டோம்னா இஃப் ஓட்டுறாங்க பாரு, இஃப் போட்டாவே கண்டிஷன் தான் நமக்கு வரும். இஃப் அண்ட் ஒன்லி போட்டால் பை கண்டிஷன் வரும். இந்த சிம்பிள் என்ன வரும்? இஃப் முன்னாடி வந்தாவே கண்டிஷனை ஃபைன் பண்ணி தான் போகிறோம். இப்போ தெரிஞ்ச போகிறோம். கான்வெர்ஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கியூ வந்து இப்படி மாற்றிக்கணும், பி இந்த மாற்றி எழுதணும், அதான் கான்வெர்ஸ். ஓகே, அப்போ கான்வெர்ஸ் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இதுதான். அப்போ என்ன வரும்? பி வந்து கியூ கிட்டேனா, கியூ வந்து பி கிட்டேனா, அதான் கான்வெர்ஸாக மாறிடுச்சு. ஓகே, இன்வெர்ஸ் அப்போ ரிவர்ஸ் சொல்லப்பீங்க, இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே சேம் கண்டிஷன், இதே கண்டிஷன்ல இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் தென் எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு போட்டால் இன்வெர்ஸா மாட்டி போகுது. இதுக்கு இன்வெர்ஸ் ஆப்போசிட் வரும். ஃபைவ் ஈக்குவல் டு எயிட்னா ஃபைவ் நாட் ஈக்குவல் டு எயிட்னு சொல்ல போறோம். ஓகே, அதான் ரிவர்ஸ்ல சேம் இன்வெர்ஸ். கான்ட்ரு பாசிட்டிவ் நமக்கு என்ன நமக்கு அப்படின்னு வரும். இங்க இருக்கு சிம்பிள் கண்டுபிடிச்சு இன்வெர்ஸ்க்கு அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும் நமக்கு. if x and y are numbers such that x square equal to not y ங்கிற கண்டிஷன் பாரு. அப்படின்னா இந்த இன்வெர்ஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல சொல்ல போறோம் நமக்கு. அப்போ x square not equal to y then x not equal to y. அப்போ நெகேஷன் p கண்டிஷனல் நெகேஷன் q எப்படி மாறிடுச்சு? நெகேஷன் q கண்டிஷனல் நெகேஷன் p ஆ மாறிச்சு. அப்படியே கான்ட்ரு பாசிட்டிவ்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாக ரிவர்ஸ்ல சொல்றதால தான் நமக்கு கான்ட்ரு பாசிட்டிவ். ஆனா கான்வெர்ஸ் நமக்கு என்ன டைரக்டா மாற்றி சொல்லணும், பீங்கணும். நெக்ஸ்ட் நமக்கு இன்வெர்ஸ் என்ன யூஸ் பண்ண, நமக்கு இன்வெர்ஸ் நமக்கு இது என்ன இருக்குதுன்னா இல்லைன்னு சொல்ல போறேன். இங்க தான் வரணும், இருக்குது இல்லைன்னு சொல்ல, நாட் ஈக்குவல் டு போட்டா இன்வெர்ஸா மாறிடும். கான்ட்ரபாசிட்டிவ்னா இந்த ரிவர்ஸ்ல அப்படியே நம்ம உணர்றோம். பி வந்து இது பி இடத்துக்கு கியூனா இது கியூ நெகேஷன் பி, இது நெகேஷன் பி. ஓகே, கரெக்டா போகுது. பி இது கியூ, அப்ப நெகேஷன். அப்ப ரிவர்ஸ் சொல்லு நெகேஷன் கியூ கண்டிஷன் நெகேஷன் கியூ. கரெக்டா போகுது. நாட் ஈக்குவல் டு அதே சேம் கான்ட்ரபாசிட்டிவ் பாரு. செகண்ட் குவாட்ரிலேட்டரல் சொல்லலாம். இஃப் ஏ குவாட்ரிலேட்டரல் இஸ் ஏ ரெக்டாங்கிள் தென் இட் இஸ் எ ஸ்கொயர். ஓகேவா, இது பின்னு எடுத்துக்கு, ரெக்டாங்கிள் வந்து கியூன்னு எடுத்துக்கு. இந்த குவாட்ரிலேட்டர் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு குவாட்ரிலேட்டர் ரெக்டாங்கிளா இருக்குது, என்ன நமக்கு தென் இட் இஸ் எ ஸ்கொயராகவும் இருக்குது. ஓகேவா, ஸ்கொயராகவும் இருக்குது ரெக்டாங்கிளாகவும் இருக்குது சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ தேர்ஃபோர் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் என்ன பண்ணலாம்? இந்த குவாட்ரிலேட்டர் நாட் ஏ ஸ்கொயராகவும் இல்லை, நாட்டே ரெக்டாங்கிளும் இல்லை, நாட் ஈக்குவல் டு. ஓகே, எல்லாத்துலயும் இஃப் கொடுத்துறாங்க பாரு. இஃப் கொடுத்தாவே கண்டிப்பா என்ன வரும்? கண்டிஷன் தான் ஃபைன் பண்ணணும், சிங்கிள் கண்டிஷன் தான். அப்போ நமக்கு இட் இஸ் குவாட்ரிலேட்டரல் இஸ் எ ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள். அப்ப என்ன பி கண்டிஷனல் நமக்கு கியூ ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் முன்னாடி நமக்கு ரெக்டாங்கிள் கியூ, சாரி ரெக்டாங்கிள் கியூ கண்டிஷனல் பி முடிச்சு நமக்கு. இதுதான் நமக்கு ரிவர்ஸ் ரிசல்ட். ஓகே, கண்டிஷனல். ஓகே, செகண்ட் நான் இன்வெர்ஸ் என்ன சொல்ல போறோம் நமக்கு? இட் இஸ் எ குவாட்ரிலேட்டரல். நெக்ஸ்ட் நமக்கு என்ன நெகேஷன். நெக்ஸ்ட் நமக்கு நான் ஸ்கொயராகவும் இல்லை, அப்போ நெகேஷன் பி. இஃப் அந்த கண்டிஷனல் இஃப் இட் இஸ் நாட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் என்ன எடுத்துறோம்? கியூன்னு எடுத்துறோம். அப்போ நெகேஷன் நாட்னாவே நெகேஷன் கியூ, இதுதான் இந்த கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ரவர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் சொல்லுங்க. அப்படியே என்ன வரும்? நெகேஷன் பி கியூ. நெக்ஸ்ட்னா நெகேஷன் பி, இதுதான் கான்ட்ரபாசிட்டிவ். இதுக்கு அப்படி ரிவர்ஸ்ல வரும். இதுதான் நமக்கு 3 கொஸ்டின். வெரி சிம்பிள் டாபிக்.
இன்வெர்ஸ் இருந்தாவே கான்ட்ரு பாசிட்டிவ் ரிவர்ஸ் சொல்ல போகிறீங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.